முல்லை தமிழ்க்கூடம் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 1925 அந்த காலத்தில் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக 1925 ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் இப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு பின்பாக புத்துணர்ச்சி பெறுகிறது. அதுதான் உண்மை. இன்றைய தமிழ்நாட்டில் அரசியல் நிலைமை நாம் உணர்ந்த வரையில் அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்கெல்லாம் ஒரு செய்தி, மிகவும் கோபத்தை தரக்கூடிய செய்தியை சகோதரர் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். பெரியாரை பற்றிய, தந்தை பெரியாரை பற்றிய அவதூறான கருத்துக்களையும், கொச்சையான கருத்துக்களையும், வாய்க்கூச முடியாத அளவுகளால் சொல்லக்கூடாத கருத்துக்களையும் அவர் சொல்லி இந்த திராவிட இயக்கத்தின் சித்தாந்தத்தை, கருத்தியலை அழித்து விட வேண்டும் என்ற நினைத்து கொண்டிருக்கும் ஆரிய வர்க்கத்தின் அடிமையாக, அடிகுழலாக, ஊதுகுழலாக அவர்கள் செய்த வேலையை இவர் செய்ய ஆரம்பித்த ஒரு சூழல் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு சூழல் ஆரம்பித்து விட்டது. இந்த 2025 அதாவது கிட்டத்தட்ட 100 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்து 100 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த 2025 மீண்டும் நாம் ஒரு சுயமரியாதை இயக்கத்தை நாட வேண்டிய ஒரு சூழலை சகோதரர் சீமான் அவர்கள் உண்மையிலேயே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அவர் பெரியாரை பற்றி இந்த கொச்சையான வார்த்தைகளால் தூற்ற ஆரம்பித்த பிறகு, அவதூறான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் நமக்கே புரிகிறது எத்தனை நண்பர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னமும் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள், பெரியார் தொண்டர்கள் இன்னும் அந்த உணர்வுபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கதை நமக்கு அதற்கு பின்புதான் தெரிய வருகிறது. ஏனென்றால் அவ்வளவு எதிர்ப்பை சீமான் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய அரசியல் வாழ்வு முற்று பெற்றுவிடும் என்றக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய பெரியார் உணர்வாளர்களின் தீவிர எதிர்ப்பு அவரை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சீமானவர்களை சுற்றியிருந்த தம்பிமார்கள், என் தம்பிமார்கள், என் தங்கைமார்கள் என்று சொல்கிறாரே, அத்தனை பேரும் பெரியாரை உள்ளத்தில் சுமந்தவர்கள், பிரபாகரனை நோக்கி அவர் அடையாள சின்னமாக வைத்துக்கொண்டு பயணித்தவர்கள், வள்ளுவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற வகையில்தான் அந்த அவருடன் இருந்த தம்பி தங்கைகள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் அவர்கள் முகம் தெரியாத காலத்திலேயே அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் இந்த பெரியார் இயக்க தொண்டர்கள் தான். உண்மையிலேயே சீமான் அவர்களை ஒவ்வொரு ஏணியில் ஒவ்வொரு படியாக தூக்கி சென்றவர்கள் எங்களையும் சேர்த்த பெரியார் உணர்வாளர்கள் தான். இந்த பெரியார் உணர்வாளர்கள் அத்தனை பேரும் பிரபாகரன் அவர்களின் மிக தீவிர ஆதரவாளர்களாக இருந்த காரணத்தினால்தான் பெரியார் பெயரை சொல்லி இந்த மேதகு பிரபாகரன் அவர்களின் ஆதரவாளர்களோடு அவர் ஒன்றி இந்த நிலையை அவர் எட்ட முடிந்தது. ஆனால் ஏற்றிவிட்ட ஏணியை உதைத்து தள்ளிவிட்டு நன்றி விசுவாசம் மறந்து இன்று சீமான் அவதூறான கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இதை பற்றியெல்லாம் பேசும் பொழுது, சீமான் அவர்கள் கருத்துக்களுக்கு நாம் எதிர்ப்பை தெரிவிக்கும் பொழுது பல்வேறு நண்பர்கள் பல்வேறு விதமான சந்தேகங்களை, கருத்துக்களை நம்மோடு கேட்டு வினவுகிறார்கள். மொத்தத்தில் பெரியார் என்பது ஒரு கருத்தியல், பெரியார் என்பது திராவிடம் கோட்பாடு. பெரியார் பேசியது பெரியாருக்கு என்று தனி இனம், ஒரு மொழி, அப்படி அந்த வகையில் அவரை பிரித்து விட வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் நம் இனத்திற்காக, நம் மண்ணிற்காக, நம் மக்களுக்காக, இந்த தமிழ் இனத்திற்காக என்னென்ன செய்தார்கள், என்னென்ன தியாகத்தை அவர் படைத்தார், என்னென்ன மாறுதல்களை அவர் கொண்டு வந்தார் என்ற ரீதியில் தான் நாம் பெரியாரை அணுக வேண்டும். பெரியாருடைய ஒவ்வொரு கொள்கைகளும், பெரியாருடைய ஒவ்வொரு நோக்கமும், சிந்தனையும் நம் மக்கள், நம் தமிழ் மக்கள், இந்த மண்ணின் மக்கள், அதாவது மானமுள்ள தமிழனாக, மரத்தமிழனாக, அறத்தமிழனாக, மானமும் பகுத்தறிவும் கொண்ட தமிழனாக வாழ வேண்டும், அறிவியல் நிலையில் உயர்ந்தோங்கி வளர வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய கருத்துகள் அமைந்ததே தவிர, நீங்கள் சொல்கிற அளவிற்கு தரம் தாழ்ந்த கருத்துக்களை அவர் என்றுமே நினைத்து பார்த்ததில்லை. பெரியார் கூட சொல்லுவார், பாம்பையும் பார்ப்பனனையும் ஒரே நேரத்தில் பார்த்தால் முதலில் பாம்பை அடி என்று சொன்னார். ஆனால் உண்மையிலே அப்படி யாராவது அடிப்பார்களா? அது கருத்து அதுவல்ல. பார்ப்பனனை அடிக்க வேண்டும் என்று கருத்து அல்ல, பார்ப்பன கொள்கைகளை எதிர்க்க வேண்டும். பாம்பை விட மிகவும் கொடுமையான விஷம் நிறைந்தது பார்ப்பனிய அந்த கொள்கைகள் என்ற ரீதியில் தான் அவர் சொல்ல வந்தார். கடவுளை மற, மனிதனை நினை என்றார். உண்மையிலே கடவுளை மற, மனிதன் வாழ வேண்டும் என்றால் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இந்த சாதி என்பது மதத்தோடு பின்னி பிணைந்து கிடைக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் இந்த மதத்தோடு இணைந்து கிடைக்கிறது. இந்த இந்து மதத்தில் இருந்துதான் அனைத்து ஏற்றத்தாழ்வுகளும், உயர்வு தாழ்வுகளும், இந்த பிரிவினைவாதங்களும் ஒன்றோடு ஒன்று ஒன்றி கிடக்கின்ற என்ற காரணத்தினால்தான் அவர் மனிதனை நினை, கடவுளை மற என்று
அதற்கு ஒரு தடுப்பு சுவர் அமைத்துவிட்டு இந்த மனிதனை உயரே கொண்டு செல்ல வேண்டும், இந்த மனிதனை அறிவியல் வளர்ச்சியில் இந்த தற்காலிக அறிவியல் சூழலுக்கு ஏற்றாற்போல் அவரை உயர்த்த வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டாரே தவிர கடவுளை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும், கடவுளுக்கு விரோதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ரகசிய திட்டம் எல்லாம் தீட்டவில்லை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நம் மண்ணையும் மக்களையும் சுரண்டி ஆண்டாண்டு காலமாக பல 100 ஆண்டுகளாக சுரண்டி அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆதிக்க வர்க்கம், அந்த ஆரிய வர்க்கம் புதிதாக ஒரு RSS இயக்கத்தை தோற்றுவிக்க ஒரு ஒன்று கூடுதலை ஏற்படுத்திய ஒரு ஒரு திட்டமிடுதலை நோக்கும் பொழுதுதான் இங்கே சுயமரியாதை இயக்கம் உருவாகிறது. ஏனென்றால் இப்படிப்பட்ட RSS கொடுமையான இந்த விஷம் நிறைந்த இந்த RSS இயக்கம் மீண்டும் மக்களை அடிமைப்படுத்தி விடுமோ என்ற பயத்தில் தான் இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். RSS கொள்கைகளை வீழ்த்தினால்தான் மக்கள் எழுந்து வருவார்கள், மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று கருதியதனால்தான் இந்த RSS எதிர்க்க வேண்டும், RSS கையில் எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த மதம் என்னும் ஆயுதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்ததால் தான் தந்தை பெரியாரின் கருத்துக்கள் அதற்கு தகுந்தாற் போல் அமைந்தது. எல்லாரும் சொல்கிறார்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார், இந்த கேடுகட்ட ஒரு அடிப்படையும் இல்லாமல் பேசுகிறானே இந்த சீமான், இவனும் சொல்கிறான். நன்றாக தெரியும், கடந்த 20-25 ஆண்டுகளாக பெரியாரிய கொள்கைகளில் வழிவந்தவர் இன்று ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக உண்மையிலேயே நாக்கூசத்தக்க அளவிலான வார்த்தைகளை உதிர்த்து தன்னை தரம் தாழ்ந்தவனாக அந்த சீமான் காட்டிக்கொள்கிறார். இது அவருக்கு அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய சறுக்கலை ஏற்படுத்தும் விஷயம்தான். நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் சுயமரியாதை இயக்கத்தை இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாது என்பதுதான் நம்முடைய தமிழ்நாட்டின் நிலை. பெண்களின் கற்பப்பையை எடுத்துவிட வேண்டும், ஒவ்வொரு தமிழ் காட்டுமிராண்டி மொழி, ஒவ்வொரு பெரியாருடைய வார்த்தைகளுக்கு பின்பாகவும் ஒரு தத்துவம் இருந்தது. அந்த தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியார் மதுவிலக்குக்காக மரங்களை வெட்டினார் என்றால் அது ஒரு தத்துவம் இருந்தது, அது எதற்காக செய்தார் என்பதை ஒவ்வொரு அவருடைய காரணிகளும் செயல்களும் அதில் ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தை பின்புறமாக வைத்து அவர் முன்னே சென்று கொண்டிருந்தார். அவர் அப்படி செய்ததால் தான் இன்றைய காலகட்டத்தில் நம் இனம், மொழி மற்ற ஆரிய இனங்களை காட்டிலும் வட இந்தியாவில் வாழும் மக்களை காட்டிலும் நாம் தெளிவான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றான ஒரு அறிவியல் வளர்ச்சியில் உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்களும் ஆண்களும் இணையாக படிப்பறிவும் வேலைவாய்ப்பும் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களிலும் அடிமைத்தனம் நீங்கி மூடத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, மானமும் அறிவும் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் தந்தை பெரியார் தான். ஒரு சீமான் இல்லை, 1000 சீமான் வந்தாலும் பெரியாரின் புகழை அழிக்க முடியாது. ஏனென்றால் இது பெரியார் வாழ்ந்து மறைந்த மண் மட்டுமல்ல, பெரியாரின் கொள்கைகளை தோண்ட தோண்ட எத்தனை 1000 அடிகள் தோண்டினாலும் ஒவ்வொரு மனதின் ஆள் மனதிலும் உள்ளே ஊடுருவி இன்று இருக்கக்கூடிய கொள்கைகள் முற்றிலுமாக சுயமரியாதை கொள்கைகள் தான். அது கடவுள் மறுப்புக்கு மற்றபடி தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றெல்லாம் திசை திருப்பி நீங்கள் அதில் பிரிவினையை தேட முயற்சிக்க முடியாது. ஏனென்றால் கடவுளை கும்பிடுகிறவனும் கூட பெரியாரின் கொள்கைகளை கைப்பற்றி பெரியாரின் கொள்கைகளின் பின் வழிவந்துதான் கொண்டிருக்கிறார்கள். பெரியாரின் கொள்கைகள் விமர்சிக்கப்படக்கூடிய கொள்கைகள் நிறைய இருந்தாலும் கூட பெரியார் ஒட்டுமொத்த இனத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் 95 வருட காலமாக ஒட்டுமொத்தமாக உழைத்து அந்த தள்ளாத வயதிலும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து மக்களின் வாழ்க்கைக்காக, அவர் சொந்த நலனுக்காக அவர் வாழவே இல்லை. அவர் வாழ்ந்த அத்தனை வாழ்வும் நம் தமிழக மக்களுக்காக தான். அவரை தமிழக தலைவர் என்று மட்டுமல்ல, தமிழகத்தின் தந்தை பெரியார் என்று நாம் கொண்டாடுகிறோமே, அதற்கு காரணம் அவர் செய்த அந்த தியாகம்தான். அந்த தியாகத்திற்கு பின்னே இருக்கிற அனைத்து செயல்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக அவருடைய கருத்துக்களையும் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கோட்பாட்டுகளையும் அவர் எதை நோக்கி பயணித்தார் என்பதையும் மட்டும்தான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டுமே தவிர அவர் அதை சொன்னார், அவர் இதை சொன்னார் என்றெல்லாம் சொல்லி மக்களை குழப்பி ஆதாயம் தேட முயற்சிக்காதீர்கள். அதில் நீங்கள் தோல்வியை தான் தழுவீர்கள். நன்றி, வணக்கம்.